நம்ம நிறைய நியூஸில் இப்போ பார்த்துருப்போம். இந்தியாவில் எல்பிஜி கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு. அது உண்மைதான். நானே இப்போது ஜொமேட்டோவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சென்னையில். இங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால, அதாவது கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால அவங்களோட மெனு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து ஆர்டரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். சும்மா சொல்கிறேன், அவங்க விருப்பப்பட்ட ஃபுட்டு தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதில் வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட் வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டு வந்து அவங்க இத்தனை வருஷமாக எந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பீக்காக போயிட்டு இருக்கோ அந்த டிஷ்ஷஸ் தான். எக்ஸாம்பிள் பிரியாணி, இட்லி, அந்த மாதிரி வெஜ் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸு, இந்த மாதிரி அவங்களோட மெனு லிஸ்ட்டில் எது பீக்காக சேல்ஸ் ஆகுதோ அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் இப்போ வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு 100 ஆர்டரு ஒரு நாளைக்கு டெலிவரி பண்ணுறோன்னா அதில் குறைஞ்சது இப்போ நேற்று இன்றைக்கி 2 நாளில் மட்டுமே குறைஞ்சது ஒரு 70-75 ஆர்டர்கிட்ட தான் டெலிவரி பண்ணுற நிலைமைக்கு இருக்குது. நான் கண்டினியூவாக இந்த ஜொமேட்டோ ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிலமை தான் இப்போதைக்கு இங்கே இருக்குது சென்னையில். கண்டிப்பாக இதே மாதிரி நிலமை தான் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கும் கால் பண்ணி கேட்டதில், இல்லைடா 2 நாளாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆர்டரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேல் ப்ளஸ் வந்து யூஎஸ்ஏ இந்த வாரால் தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த குரூட் ஆயில் பிரச்சனையால் தான் இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜும் இருக்கும். ஏன்னா குரூட் ஆயிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ரிஃபைனிங் ப்ராடக்ட் தான் இந்த எல்பிஜியும். அதனால் இந்த குரூட் ஆயில் பிரச்சனை எப்படா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல் யூஎஸ்ஏ இவங்க 2 பேர் சேர்ந்து ஈரான் மேலே வார் பண்ணிகிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில். இந்த அரபு நாடுகள் நடுவில் நடக்கிற இந்த வாரால் இந்த குரூட் ஆயில் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து குரூட் ஆயில் வந்து அந்த கண்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து 80% கிட்ட இந்தியா இம்போர்ட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி கண்ட்ரி கிட்ட தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் ரஷ்யா கிட்டும் பண்ணுறோம், பிரேசில் கிட்ட பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் வெளியே ஆஸ்திரேலியா கிட்ட பண்ணுறோம். எல்லாம் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் நாடுங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் இந்த பிரச்சனைனா, நம்மளோட அதாவது யூரோப்புக்கும் இந்த ஏஷியாவுக்கும் நடுவில் வந்து ட்ரேட் நடக்கணும்னா மேக்ஸிமம் வந்து கடல் வழி ட்ரேட் தான் நடக்குது. இந்த கடல் வழி ட்ரேடு வந்து எப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஈரான் கண்ட்ரோலில் ஒரு பார்ட் ஆஃப் இருக்குது. ஈரான் கண்ட்ரோலில் இருக்கிற பார்ட் ஆஃப் வந்து இந்த பிரச்சனையால் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, ஈரான் மேலே நடத்தக்கூடிய இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு ஏன் இதை மூடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களால் அந்த போரோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஈரான் எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு தான் இது. ஏன்னா இதை நம்ம கட் பண்ணுறதுனால 20% ஆஃப் ட்ரேடு வந்து, அதாவது குளோபல் ட்ரேடிங்கில் 20% ட்ரேடிங் வந்து இது மூலிமா நடக்குது. இதை வந்து கட் பண்ணுற மூலிமா அரபு நாட்டில் இருக்கிற க்ரூட் ஆயில் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து முடியாது. சரிங்களா? முடியாதனால ஈரான் வந்து என்ன நினைக்குதுன்னா, இதை கட் பண்ணுற மூலிமா மற்ற நாடுகள்லாம் இதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பற்றி அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கிற ஜப்பானு, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு சில நாடுகளில் இருந்து சப்ளை எடுக்கிற எல்லா நாடும் இந்த போர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து யூஎஸ்ஏவும் இஸ்ரேலையும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேணாம், இப்போதைக்கு இந்த சண்டை வேணாம். ஏன்னா இவங்களோட அந்த க்ரூட் ஆயிலால் இவங்களோட எக்கானமி டவுன் ஆகுன்ற ஒரு பயத்தால் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு மற்றவங்கள புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஈரான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுக்கும். அதனால தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட ஆக போது இவங்க போர் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5-6 நாள் தான், ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது. இப்போ இந்தியா கிட்ட இருக்கிற க்ரூட் ஆயிலோட ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா, எல்லா நாடுகளும் இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு சேஃப்டி பஃபராக க்ரூட் ஆயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இந்தியாவும் ஸ்டோர் பண்ணியிருக்கு.
நிலத்துக்கு அடியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும், கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ் வந்து ஒரு ரிசர்வ் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ் வரி பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்வ் வச்சு இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோலு ப்ளஸ் டீசலு இந்த எல்பிஜி கேஸஸை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு ஒரு 50 நாள்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே ஒரு பஃபராக வச்சுருப்பாங்க எப்போவுமே. இந்த பஃபர் வந்து இப்போது வந்து அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள்கிட்டேருந்து நம்மக்கிட்ட க்ரூட் ஆயில் கிடைக்காதனால இந்த பஃபரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் நடுவில் ஒன்று நடந்திருக்கு நேற்று. யூரோப்பியன் கம்பெனி யூஎன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஐநா சபைன்னு சொல்லுவோம். ஐநா சபை என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இந்த வாரனால உங்களோட ரிசர்வ், அதாவது இந்தியாவோட ரிசர்வ் க்ரூட் ஆயிலை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மிடில் ஈஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க என்னென்னா, இந்த வார் வந்து எங்களால் உருவாக்கப்படலை, எங்களால் இந்த வார் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களோட ரிசர்வ் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். எங்களோட இந்திய மக்களுக்கு ரிசர்வுக்காக தேவைப்படுறதுனால அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷார்ட்டேஜை வந்து ஒரு 50 நாள் கிட்ட, அதாவது பெட்ரோல் டீசல் விலை பேரலுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ, 90லேருந்து இப்போ $90 சாரி ரூபாயில் $90 கிட்ட ஆகிருக்கு ஒரு பேரல். அதாவது ஒரு பேரல்ன்றது 159 லிட்டர் கிட்ட கிடைக்கும் க்ரூட் ஆயிலு. இந்த $90 வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $100 ஆனாலும் கிட்டத்தட்ட உடனே பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் இந்தியாவில் உயர்த்தப்படாது, பொறுமையாக தான் நடக்கும். ரெண்டாவது வந்து இந்த $130 ஒரு பேரல் $130 கிட்ட போகிற வரைக்கும் இந்தியாவால் கொஞ்சம் சமாளிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பெட்ரோல் டீசல் விலையை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் எல்பிஜின்றது வந்து ஒரு க்ரூட் ஆயில் ஒரு பேரலில் கிட்டத்தட்ட 40% வரையும் பெட்ரோல் எடுக்கலாம். 35லேருந்து 35% வரையும் டீசல் எடுக்கலாம். இதில் ஒரு பார்ட் ஆஃப் தான் எல்பிஜி. அதனால் என்ன பண்ணி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரைவேட் செக்டார் கம்பெனிங்களுக்கெல்லாம், ரிஃபைனிங் கம்பெனி, க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எல்பிஜியை வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜால் கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் வரதான் வரும். மேக்ஸிமம் இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலில் தான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது வந்து 10 சிலிண்டர் யூஸ் பண்ணுற இடத்துல இப்போ வந்து ஒரு 5 சிலிண்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மெனூஸை அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ண முடியாது அவங்களால. அதனால் வந்து மெனூஸை ஷார்ட்டேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டு, ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க. இது பெங்களூரு, சென்னை, டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாடு, மும்பை, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் இது கண்டிப்பாக பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட் மூலிமா இருக்குது. ஆனால் வீட்டு உபயோக எல்பிஜிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 19 kg அந்த மாதிரி எல்பிஜிஸ் எல்லாம் வந்து புக்கிங் செக்டார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 21 நாளாக இருந்தது. அந்த 21 நாளை இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25 நாளாக உயர்த்திருக்கிறாங்க புக்கிங் வந்து பண்ணுறது. அதாவது ஒரு சிலிண்டர் புக் பண்ணி நீங்கள் காலியாக போகுதுன்னா காலியாகிறக்கிட்ட வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அப்பாவோ யாரோ வந்து புக் பண்ணுவாங்க. மொபைல்லே புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 21 நாள் கழித்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஏதாவது 21 நாளைக்கு வரையும் டைமிங் கிடைக்கும். இப்போ வந்து அது 25 நாளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும், அதாவது இந்திய மக்களும் வேஸ்ட் ஆகக்கூடிய எல்பிஜி, அதாவது வந்து ஒரு சில என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து கேஸில் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே கேஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். எப்படியா 1% வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்கன்னா அந்த 25 நாளுன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா, அதனால இந்தியன் கவர்மெண்ட் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 25 நாளுன்றதும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நிறைய